ப்ரைஸ் வைஸ் நல்லா இருக்கு. நான் சொன்னேன் 10க்கு 8 கொடுப்படி இருக்கு. கீழே மேலே எல்லாம் சேர்த்து சுட சுட பாபிக்கு சிக்கன் அது கீழே. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஃபுட் ப்ளாக் தான் செய்ய போகிறோம். எங்கேன்னு சொன்னால் இந்த கேபிசி தெரியும் தானே, கேபிசியில் இன்றைக்கு அன்னைக்கு நான் ட்ரிப் போகிற வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிட்ட ஒரு பெரிய கடை ஒன்று செஞ்சு கொண்டு இருந்தவே, அந்த கடை இன்றைக்கு ஓப்பனிங். மற்ற கேபிசிக்கும் இந்த கேபிசிக்கும் என்ன வித்தியாசம்ட்டா, நான் இப்போ இந்த கடை திறக்கினோண்டால கொஞ்சம் ப்ரொமோஷன் வீடியோக்கள் போட்டுருந்தவே. இந்த மந்தி ரைஸ் பிரியாணி இப்போ யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம்னா கேபிசி கொத்து மற்றது அந்த பிரியாணி அதெல்லாம் எடுக்கலாம். இங்கே அநேகமாக நான் பார்த்த வரைக்கும் கேபிசி சிக்கனும் அந்த ரொட்டியும் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்டாக திறந்திருக்கிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் வச்சு அந்த சிக்கன் போட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடு சேர்த்து அந்த மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதில் இருந்தானே மீட் லோடட் ஃப்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி இங்கே இருக்குது. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதில் பார்த்துட்டு இன்றைக்கு நான் அங்கே தான் போக போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, விலையில் என்ன மாதிரி, மற்றது இடம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு மாடி கட்டிடமாக தான் செஞ்சுருக்கணும். அது எவ்வளவு பெருசாக இருக்குது, ஓகே உள்ள எவ்வளோ பேர் இருக்கலாம், மற்ற என்னென்ன வெரைட்டி எல்லாம் இங்கே கொண்டு வந்துருக்கிறோம் இந்த புது ரெஸ்டாரண்ட்டில் என்று எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். பைக்ல போறது எப்பவுமே லாபம் தான். பம்பலப்படி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். கடையை கிடக்காங்க. இதுதான் அந்த புதுசாத்துல அந்த கேபிசி ரெஸ்டாரண்ட். ஓகே. இல்லை பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்துலேயே நேரம் முன்னுக்கே இருக்கு. இப்போ நான் உள்ள போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன்னு உள்ளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. இனி நாங்கள் போயிட்டு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துட்டு விலைகளையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேராவது இருக்கக்கூடியதான் இருக்கு நினைக்கிறேன் மொத்தமா, கீழே மேலே எல்லாம் சேர்த்து. ஆனால் பார்க்கிங் ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அங்கெல்லாம் முடியணும் போல. ஓகே வாங்க, நாங்கள் இப்போ உள்ள போகிறோம். இதில் என்னென்ன சாமான் இருக்குன்னு பார்த்தோம்னா, நார்மலாக இருக்கிற எங்களோட பாபிக்கு இருக்குது அந்த 650 ரூபாலேருந்து ஃபுல் 2150 ரூபா மட்டும். அது அந்த பராட்டா கம்போ. பிறகு மந்தி ரைஸ் இருக்குது. மந்தி ரைஸ்லேயும் அந்த குவார்ட்டர் மற்ற ஹாஃப் சிக்கன் ஃபுல் சிக்கன் வரைக்கும் 3 கொம்போ வச்சுருக்கீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் அதில் எல்லாம் இருக்குது. பன் பட்டர் ஜாம் 320 ரூபா. அடுத்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, சுப் இருக்குது, அது வெஜிடபிளும் இருக்குது, சிக்கன் அண்ட் மஷ்ரூம் இருக்குது, லோடட் ஃப்ரைஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. ஐஸ்கிரீம்லேயும் ப்ரௌனி இருக்குது, தனியாக ஐஸ்கிரீம் இருக்குது, ப்ரௌனியோட ஐஸ்கிரீம் இருக்குது. அங்கால டீ ஐஸ் மைலோ மற்ற ஜூஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் இப்போ நாங்கள் மற்ற இடங்களில் பார்க்குறத விட கொஞ்சம் மெனு வித்தியாசம் தான் கூடவாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே போய் இருந்துட்டு ஓட பண்ணலாம் இல்லை. இப்போ அங்கே போய் எப்படி இருக்குன்ற இடத்த பார்த்துட்டு ஓட பண்ணுவோம். நல்ல பெருசாக தான் செஞ்சிருக்கிறேன் மற்ற அவுட்லெட் எல்லாத்தையும் கூட. இங்கேயும் நல்ல க்ரௌடாக தான் இருக்கு. நாங்கள் இதுக்குள்ளே இருப்போம். இதுல இருந்து சாப்பிட்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா லைட் வேணா கிடைக்குமா, இப்போ வீடியோ கிளியரா இருக்கும். இல்லாட்டி அந்த மற்ற பக்கத்துல இருக்கும்.
மற்ற சைட்ல கணக்கு பேர் இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டும் ஒரே ஒரே இதுதான். இதுல இருக்கும். அங்கால பாத்தீங்கன்னா கிளாஸ் தானே, அப்ப அந்த கிளாஸுக்குலாம் சூரிய வெளிச்சம் பெறும். இதுல இருந்தா நேரம் அப்படியே வரும். இங்கால கிளாஸ் இல்லை, இங்கால ஒண்ணும் இல்லை. அப்ப இதுல இருந்து நாங்க லோட பண்ணுவோம். பழமையாவே இந்த பாபிக்கு சிக்கன் அதுவும் பரோட்டா தானே ஓட பண்றேன். இந்த முறை உங்களோட மந்தி ரைஸ் எப்படி இருக்குன்னு ஓட வந்து பார்ப்போம். யாழ்ப்பாணத்துல பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இப்போ இங்க மெனு வித்தியாசமா இருக்கு. நான் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மெனுல இந்த குவாட்டை சிக்கன் மந்தி ரைஸ் இருக்கு தானே, அதோட பண்ணிட்டேன். அதோட இந்த பண்பட்ட ஜாமும் ப்ளஸ் இந்த பாய் டீமோட பண்ணியிருக்கிறேன். வேற விட்டு பார்ப்போம். அந்த மெனுவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த டிஸ்பிளேல இருந்த மெனு எல்லாமே இதில் இருக்கு. இப்போ இதில் நாங்கள் பார்த்து ஓட பண்ணலாம். இப்போ உங்களுக்கு கேபிசியில் என்னென்ன பிடிக்குமென்று சொல்லி கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. இந்த ஒவ்வொரு இடத்துல மேபி ஒவ்வொரு மெனு இருக்கலாம். இப்போ நம்ம ஊரில் பிரியாணி அதல் இருக்கு, இங்கே இங்கே மந்தி ரைஸ் அதல் இருக்கு. அப்போ என்ன மாதிரி இருக்கா, உங்களோட ஊரில் என்ன ஸ்பெஷல் இதுலன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அங்கே வரைக்கும் அதை ட்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. சரி வாங்க, சாப்பாடு வந்த உடனே சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக பாபிக்கும் பரோட்டாவும் மட்டுமே எடுத்து பழகி போச்சு. இன்றைக்கு இந்த மந்தி ரைஸ் இதெல்லாம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதோட இவங்கள்ட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு அந்த மயோனைஸ் அதோட இங்கே மந்திக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சொன்னால் 590 ரெண்டா அதுவும் மெனுலேயே இருக்கு. 590. இப்போ நான் நார்மல் ஒன்று எடுக்கிறேன்னா அது 2 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக 599 கொடுத்தா 2 பேருக்கான போர்ஷனாக வரும். அது ஆனால் அது என்ன மாதிரி தெரியல. இப்போ சிக்கனும் எக்ஸ்ட்ராவாக வரும்னா இல்லாட்டி சோறு மட்டும் தானேடா, நாங்கள் போவேக்க அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போவோம். ஏன்னா அது யாருக்காவது உதவி. இப்போ 2 பேர் ஆகிறீங்கன்னா 2 மந்தி எடுக்காம ஒன்று எடுத்து போட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த டீட்டெயில்ஸ் வச்சே ஆகணும்னு சொன்னான். சரி, இந்த புது மெனு பார்த்தா அப்படி அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ரைஸ் எல்லாம் இருக்குது. நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 490 மின் சிக்கன் போட்ட அந்த சிக்கன் மீட் ஒன் ஃப்ரைஸ் இருக்குது தானே, அது 500, அது 990. இதுகளெல்லாம் ட்ரை பண்ணா. நான் இந்த பன் பட்டர் ஜாமை ட்ரை பண்ணுவோம். இங்கே என்ன மாதிரி இருக்கு, 2 பீஸ் வரும் 320. அப்போ என்ன மாதிரி இருக்கு, அந்த சைஸ் எப்படி இருக்கு, அந்த டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்குறேன். அதோட பண்ணேன். டீ மற்ற இடங்கள்ல இல்லை நினைக்கிறேன். மற்ற இடங்கள்ல சோடா அதெல்லாம் இருக்கு கூடுதலாக, இங்கே டீயும் இருக்கு. இப்போ எங்கட குவாட்டை சிக்கன் மந்தி ரைஸும் அதோட இந்த பன் பட்டர் ஜாமும் வந்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பண்பட்டல் ஜாமை நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிட்டு சாப்பிடுவோம். இதை பார்ப்போம். சுட சுட பாபிக்கு சிக்கன் அது கீழே எடுத்தோம்னா இந்த ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் இருக்கு இந்த மந்தி ரைஸில். அதோட ஒரு சோஸ் ஒன்று மயனைஸ் தந்துருக்கீங்க. டேஸ்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். பெரிய கால் பீஸ் உண்டு. மந்தி ரைஸ் நல்லா டேஸ்டாக இருக்குது. சிக்கன் நல்லா சூடாக இருக்குது. சிக்கன் என்னென்னா எப்போதுமே சுட சுட தருவாங்க, அதெல்லாம் நல்லா. ஐஸ் கொஞ்சம் ஆறி போயிருந்ததுதான், ஆனால் ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்க்கல. மனமும் சரி டேஸ்டும் சரி நல்லா தான் இருக்கு. சிக்கன் நல்லா இருக்குது. இந்த குழம்பு ஒன்று சோஸ் இல்லை, குழம்பு ஒன்று தான் இருக்குது. குழம்பு மட்டும் இப்படி இருக்கு. இந்த உரைப்பு குழம்பு மாதிரி ஒன்று தருவாங்க. ஓரளவுக்கு ஓகே. எனக்கு இந்த சாப்பிட்டு பிடிக்கிறதுல ஒரு உரைப்பு ஃப்ளேவர் ஒன்று வருது குழம்புல. அந்த இதை விட
ஆனா அது இல்லாம ஃப்ளேவர் நல்லா இருக்குமா இருக்கு எனக்கு. நீங்களும் பெரிய கேபிசி ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பிராஞ்சுக்கு வந்து வேறுங்க கனவேர் வரலாம் ஒரே நேரத்து. பம்பலப்பட்டியிலேயே அந்த பம்பா ஃபுட் கோர்ட்லேயும் இன்னொரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி தான் ஃபியூஷன் ஃபுட் கோர்ட்ல இருந்தது. ஃபியூஷன் ஃபுட் கோர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அந்த தெய்வ மரைன் டிரைவ்ல துவங்கினாரு. இப்போ இனி இதில் இருக்குமான்றது தெரியல. ரெண்டும் இயங்குறதுக்கான சாத்தியம் இருக்கு, பார்ப்போம். மந்தி ரைஸ் எனக்கு ஓகே. நான் ஒரு 10க்கு 8 மாதிரி கொடுப்போம் மந்தி ரைஸ். பாருங்க கிட்ட வச்சு காட்டுறேன். நான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன்ல, நான் கதைக்கிறது மடிவா அடுக்குதோன்னு தெரியல. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. நான் சொன்னேன் 10க்கு 8 கொடுப்படி இருக்கு. வழியில் ஓட்டுற மசாலா வழியில் ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சுட்டு பூசிட்டு தான் இது செய்யணும், கிரில் பண்ண வேணும். ஆனால் பாதுகாக்கிறேன் அந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி வேணும் தான் கிடையாது. அதுவும் மற்றது இன்னொரு சோஸ் ஒன்று வச்சிருப்பேன். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பூசுறது. தோல் நல்ல பொரிஞ்ச மாதிரி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு. படுது. இன்றைக்கு தானே 2 பேர் பேன் ஒர்க் பண்ண வேண்டியது. இடைக்கு வந்து ஏதோ ஃபிக்ஸிங் பண்ணணும் போல பண்ணிட்டு போயிட்டு மாதிரி இப்போ வேலை செய்யும். உங்களுக்கு கேபிசியில் எந்த பிரான்ச் பிடிக்குமென்று கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அந்த பட்மட்டை ஜாமும் பாய்ச்சி சொல்லி ஓட வேண்டாம். இந்த 2 அப்படி இருக்கு. அப்போது சாப்பாட்டோட பார்த்தீங்கன்னா டீயோட வந்தேன். நான் 2 தடவை கேட்டுட்டு தான் போனவர் டீயோட வந்து டீ தானேட்டு எல்லாம் மட்டும் தான் சொல்லி விட்டாரு. நானும் இப்போ ஒரு 50 நிமிஷமா வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். 7 மணி ஆயிட்டு இன்னும் டீ வேற இல்லை. சரி பண்பட ஜாம் கொடுத்து அது டீயோட சாப்பிட்டு வந்தேன். அது இன்னும் டீ வேற இல்லை. அவர் ஒருத்தர் வந்து கேட்கல டீ அவர் கூட இல்லை போல. பிறகு டீயும் சொன்னது இன்னும் வேற இல்லை. சரி நாங்கள் பண்பட ஜாம சாப்பிட சுட சுட வந்தது. இப்போ எல்லாம் ஆறி போச்சு. நீர் உறைஞ்சாலே இல்லாட்டி நம்மள அந்த உங்களுக்கு ஜாம் வந்து குறைவாக தான் இருக்கு. பட்டரை விட ஜாம் குறைவு வரும் இல்லை. அதால தெரியல கொஞ்சம் டேஸ்ட். நாங்கள் லாலா கட்டைன்னு சாப்பிட அதுல நல்ல இதா இருக்கு. இதுல இது நிறைய ஆனா கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இந்தியால பாவுபாய்க்கு சொல்லுவாங்க. அது இந்த பெரிய சைஸ்ல உங்களுக்கு ஜாமும் பட்டரும் தெரியும். ஓரளவுக்கு ஓகே. டீ
டீக்கு வெயிட் பண்ணியே எல்லாம் ஆறி போயிடுச்சு. இல்லை இன்னைக்கு தான் முதல் நாள் அதை மறந்துருக்கலாம். அது ஃபோனில் தான் வச்சு எல்லாம் ஆர்டர் ஆட் பண்ணிட்டோம். என்னென்ன மிஸ் ஆனால் தெரியல. நான் தொடர்ந்து இப்படி போச்சுன்னு சொன்னா பண்பட்ட ஜெயம் அளவுக்கு ஓகே. பத்துக்கு ஒரு 5 ஏன்னா நாளா அதில் நிறைய ஜாம் போட்டு வரும். இது ஜாம் கொஞ்சம் தான் வரும். மற்ற வீட்டோட வீட்டோட அண்ணா அந்த இன்னும் மேலே 6 மணிக்கு ஓட பண்ண டீ இப்போ 7 மணிக்கும் ஆயிட்டுது. இதுல அந்த நாவும் திரும்ப எங்களை ஓட வேண்டியிருந்து பாப்போம் தர வேண்டி இல்லையாக்கா இதுக்கானதுக்கு நாங்கள் வெளியிட்டு ஏன்னா இப்போ சரியான க்ரௌட் ஆயிடுது. ஃபுல்லா எல்லா இடமே நிறைஞ்சிது. கீழே மாக்களா தான் இருக்கு. பார்ப்போம். ஓகே இப்போ கடைசியாக தண்ணா போய் டீ எடுத்து கொண்டு வந்துட்டு பார்ப்போம். அப்படி நார்மல் டீ தான் இதுக்காயோட நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி. நான் பாய் டீ என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஏலக்காய் டீ அது மாதிரி வேறு ஏதாவது மசாலா டீ மாதிரி ஏதாவது நார்மல் இதுதான். இல்லாட்டி ஜாம் சாப்பிட பியூர் அந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டதால கொஞ்சம் இனிப்பு குறைவு மாதிரி தெரியும். டீல டேஸ்ட் தெரியும். ஓகே நான் சாப்பாடு நல்லா இருந்தது. சர்வீஸ் தான் கொஞ்சம் விளைஞ்சி போகுது. நான் சாப்பாடு ஓகே. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இப்போ நான் சாப்பிட்டு முடிஞ்சு வீட்டை வெளிக்கிட்டேன். நான் அந்த மெனுவில் ஒன்று காட்டி கேட்டுனா இல்லை அந்த 2 பேக்ஸ் இருக்குன்னு சொல்லி மந்தி ரைஸுக்கு அது சிக்கன் இல்லை சோறு. இப்போ இந்த கோடை சிக்கன் ரைஸ் எடுக்கிறோம் தானே அதே அளவுக்கு இன்னொரு ரைஸ் போர்ஷன் 2 பேர் சாப்பிட்றோமா. இப்போ ஒரு போர்ஷனோட அதை சேர்த்து ஆட் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த 599 ரூபாய்க்கு அந்த சோறு மட்டும் 2 பேருக்கானது வரும். அதான் அதில் இருந்தது. நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா அது மந்தி ரைஸ் 2 பேக்ஸ் இருந்தபடியே நான் அந்த மந்தி ரைஸில் 2 பேர் சாப்பிட்ற மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்க வேண்டாம். அது மந்தி ரைஸ் மட்டும்தான் 2 பேருக்கான போர்ஷன் வரும்னு சொன்னவே. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.